வெல்கம் டு மை சேனல் பிரியலா vlog. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. ஆல்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ் இந்த காஷ்மீர் சீரீஸில் போடுறோமோ எல்லா vlogsம் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 4, அதாவது காஷ்மீரில் டே 4ல் இருக்கோங்க. நமக்கு காலையில் ஸ்ரீநகர்லேருந்து நமக்கு பெஹல்ஹம் டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த பெஹல்ஹம் ஊரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் சீனிக் வியூ. நான் ஜஸ்ட் போய் சில் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வந்து 2-3 நாள் கூட ஸ்டே பண்ணலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலிஸ் தான் இருக்குங்க. பெஹல்ஹம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 வேலி ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஒன்று ஆரோ வேலி, இங்கே இருக்க லோக்கல்ஸ் அது ஆடு வேலின்னு சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இன்னொரு வேலியும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா பெத்தாப் வேலின்னு சொல்கிறாங்க. இந்த பெத்தாப் வேலி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உண்மையான பேர் ஹஜன் வேலி. காஷ்மீரில் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இது என்ன பார்த்திங்கன்னா இந்த 1980s அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு பாலிவுட் மூவி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சான். சன்னி தியோல், அமிர்தா சிங் வந்து பிதாப் அப்படின்ற படம் இங்கே வந்து இந்த வேலியில் ஷூட்டிங் பண்ணி அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் இந்த வேலி என்னென்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிதாப் வேலினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதோட அழகு எதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மலை, அந்த நமக்கு மவுண்டெயின் வியூ ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அந்த லிடர் ரிவர், இதை சுற்றி ஓடுற அந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அழகான சத்தத்தோடு நமக்கு ரம்யமான காட்சி அளிக்கக்கூடிய அந்த லிடர் ரிவர் இருக்குது நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தோடனே கேட்டது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேக்கேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 4th டே நமக்கு பெஹல்ஹம் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு சைட் சீயிங் 2 வேலி இருக்குது, அது ஓகேவான்னு கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு வரும்போது இங்கே கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அண்ட் காட்டேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நமக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே வந்து நல்ல வியூ இருக்கிறதுனால நாங்கள் அந்த வேலி வெயில் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இங்கே இன்னைக்கு கொஞ்சம் சில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால டிரைவர் ஓகே சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ காஷ்மீர் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி நம்ம வந்ததுலேருந்து பார்க்கக்கூடியது இந்த வந்து பூ தான். இது வந்து என்ன சொல்கிறது, இந்த போலன் கிரெயின் சொல்லுவோம் இல்லையா, அது பறக்கும், அந்த மகரந்த அந்த இது பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பறக்குதுங்க. இது கூட பரவாயில்ல. எங்கே வந்து ட்ராவல் பண்ணி போனாலும் அங்கே வந்து நீர்நிலை, அந்த வாட்டர் பாடி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அது படர்ந்துடுது. இது டிரைவர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு இது ஒரு பெரிய த்ரெட், ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு நிறைய வந்து டஸ்ட் அலர்ஜி ஏற்படுதான். இது வந்து ருசி கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த தாவரத்தினால என்ன ஏற்படுதுன்னா ஆஸ்மா, அப்புறம் வந்து காஃப், ரன்னிங் நோஸ், குழந்தைங்கள தான் ஜாஸ்தி பாதிக்குதான். இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேக்கே வாங்கிடுவாங்களாம். அந்த சீசன் வரும்போது நமக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் மாஸ்க் வாங்கி வச்சுப்பாங்களாம், அதை வந்து கவர் பண்ணிவிடுவாங்களா, இல்லை டஸ்ட் அலர்ஜி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டேஜ்லேருந்து அப்படியே பேக் சைடே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ தெரியுதா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. ஜஸ்ட் ரியலி அமேசிங், சில் பண்ண சூப்பரான ஒரு இடம். வந்து இங்கே ரிவர் சைடு வியூக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த ரிவர் இப்போ தான் க்ராஸ் பண்ணி வந்தோம். ரிவருக்கு வியூ பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கும் தெரியாது, அதே வந்தோம். எங்கே அந்த சைடு போய் மேலே ஏறி பார்க்கலாம். வா, அதுதான் வந்து நடந்து கூப்பிட்டு வரணும். எனக்கு சப்போர்ட்டு கேமரா இருக்குல்ல, பரவாயில்லம்மா வா. கூட்டிட்டு ஆடுலாம் இருக்கு, நம்ம ஆடலாம். அதான் உன்னை கூப்பிட்டு போகிறான்ல. தலை உள்ள பக்கத்தில் வேணாமா? ஓகே.
நம்ம ஏற்கனவே வந்து சோன்மார்க் வரைக்கும் போயிருந்தோங்க. டே 3 நம்ம சோன்மார்க் தான் போயிருந்தோம். டே 4ல் இன்றைக்கி பெஹல்கம் இருக்கும். ஆனால் சோன்மார்க் மட்டும் நம்ம பேக்கேஜில் இன்க்ளூடில் குல்மார்க்கும் இருக்குது. காஷ்மீர்னு வந்துட்டாலே குல்மார்க் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் அந்த கண்டோலா ரைடு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பீக் சீசன்றதுனால கண்டோலா ரைடு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த கண்டோலா ரைடுன்னு என்னென்னா ஜஸ்ட் கேபிள் கார் தான். நீங்கள் ஆக்சுவலி ஸ்விட்சர்லாண்ட் போன ஃபீல் வருமா, அந்த அளவுக்கு அந்த கேபிள் கார் ரொம்ப அழகாக இருக்குமாங்க. அண்ட் இப்போ நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காததுனால அங்கே நேராக போய் நம்ம ஸ்டே பண்ணி அங்கே வந்து வெயிட் பண்ணுறது 1 டே வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு காஷ்மீர் வந்து உங்களுக்கு 1 டே வேஸ்ட்டாக ஒரு சைட் சீங்கும் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்னோ மாதிரி இருக்கும். பார்த்துட்டு அந்த கேபிள் காருக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய லைன் இருக்கும். ஆன்லைன் டிக்கெட்ஸும் சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை டிரைவர் சொன்னாங்க, எங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயந்தான், அதனால் சரி அப்போ வேண்டாம் வேறு எங்கே போகலான்னு கேட்கும் போது தான் அவர் சொன்னது ஷின்தான் டாப் போகலாம் அப்படின்னாரு. ஆனால் எங்களுக்கு இது முதலே பிளான் பண்ணியிருந்தா பெஹல்கம்க்கு இன்னும் ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா பெஹல்கம் வந்து நம்ம ஸ்ரீநகருக்கு போகும்போது அந்த சிட்டி ஃபீல் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த சிட்டிங் ஃபீல் இல்லை. நமக்கு ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் வந்து நல்ல சில்லுன்னு நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்தீங்கன்னா வெளியில் வந்து உட்காந்திங்கன்னா இந்த லிடர் ரிவர் ஓடுற அந்த சத்தத்தோடு அந்த கால் ஈரம் பண்ணிவிட்டு நினச்சிட்டு உட்காரும் போது ஃபீல் எப்படி இருக்கும் பாருங்கள். என்னன்னா இப்போ குளிர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இவ்வளோ குளிர்னு எதிர்பார்க்கல. இப்போ நமக்கு வந்து 5-5:30 மாதிரி ஆகும்போதே குளிர் தாங்க முடியல. நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது குளிர்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு நார்மலாக தான் அந்த சொல்லப்போனால் எங்கள் ரூமில் விண்டோஸ் எல்லாமே நாங்கள் ஓப்பன் பண்ணி தாங்க வச்சுருந்தோம். இப்போ நமக்கு சில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ ரிவர் சைடில் போயிட்டு வியூ பார்த்தாச்சு. பார்த்துட்டு அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க் அங்கே ஒன்று இருக்குது, அதில் ஸ்விங் இதெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே போய் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நல்லா இது 2 காட்டேஜ்னால நல்லாயிருக்கு, ரொம்ப ப்ரைவசியாக இருக்குது. பக்கத்தில் ரிசார்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் சைட்லேயே வந்து ஒரு பெஞ்ச் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஸ்ரீநகரில் அந்த ஹீட்டில் இருந்ததுக்கு குல்மார்க்லேயே இருக்கலாம். என்ன ஸ்ரீநகரில் நம்ம சோன்மார்க் போனோன்னா அது நோது இருக்கும், அங்கே தான் நம்ம இருந்தாகணும். அதே மாதிரி குல்மார்க் வந்து என்ன பிரச்சனைனா அந்த கண்டோலா ரைடு இல்லை, அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால தான், இல்லைன்னா அது முன்னாடியே தெரிஞ்சுருந்தால் இங்கே 2 நாள் இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரோ வேலி, அதுக்கப்புறம் இன்னொரு இடம் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் 2000 தான் கேப் கேட்டாங்க, போயிட்டு வரலான்னு. ஆனால் என்னென்னா 4 o'clock மேலே போனால் அந்த அளவுக்கு ரொம்ப டிராஃபிக் ரொம்ப வரத்துக்கு லேட் ஆகும் நாங்கள். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ நம்ம ரிசார்ட் வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு இந்த காஷ்மீரி ஷால், அப்புறம் வந்து இந்த சாஃப்ரான் அண்ட் க்ரீம்ஸ், அப்புறம் இன்னொரு லேகியோ மாதிரி கூட அங்கே விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேலுக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம பியூர் சாஃப்ரான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்களோ அது நமக்கு ஒரிஜினலான சாஃப்ரானாக இருக்காது. ஹாய் ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெஹல்கம் ரீச் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட லுக்கையும் உங்களுக்கு காட்டுறேன். இதோட வியூ பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு மவுண்டைன் வியூ இருக்குது. உங்களுக்கு கேட்குதா? ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஓடிட்டுருக்கு, அதோட சவுண்டும் எங்களுக்கு நல்லா கேட்குதுங்க. இப்போ இதோட லுக் பார்க்கலாம். ஸோ நம்ம ரூம் ஆப்போசிட்டில் ஓவரால் வியூ இதுதான். எங்களோட கார் நாங்கள் அங்கே பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே வரிசையாக காட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. அது நமக்கும் வந்து இப்போ 2 ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் மம்மி டாடி தங்கச்சி ஃபேமிலி 2 ஃபேமிலி இருக்க மாதிரியான காட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபேமிலிஸ்லாம் இப்போ தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் இப்போ காஷ்மீர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேரளா பீப்புள் வந்திருக்காங்க. இங்கே நிறைய மலையாளிஸ் வந்திருக்காங்க, தமிழ் பீப்புளும் வந்தாங்க. நாங்கள் வந்து அந்த லியோ அந்த கஃபே ஷூட்டிங் எடுத்தாங்களே அந்த பிளேஸ் போயிருந்தோம். அங்கே தான் லஞ்சு சாப்பிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புளும் இப்போ வந்திருந்தாங்க. ஸோ நம்ம காட்டேஜ் உள்ள லுக் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான வெளியில் நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல ப்ரைவசியாக இருக்கும் நமக்கு. இங்கே நல்ல விண்டரில் நம்ம குளிராக இருக்கும் இல்லையா, அப்போ வரும்போது இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டில் தான் இருக்குது, ஃபுல் வுட்டு. தாராளமாக நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருந்தா கூட தங்குற அளவுக்கான இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா மாதிரி. இங்கே நமக்கு பெட் இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஏசி இருக்காது, ஏன்னா இங்கே பயங்கரமாக குளிர்ற டைம்ன்றதுனால அப்போ வந்து ஹீட்டர் தான் இருக்கும். அதனால ஹீட்டர் எல்லா இடமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு 2 ஃபேன் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து காமன் ஏரியாவில் ஒரு இந்த மாதிரி ஸ்பேஷியஸான பெட்டும் ப்ளஸ் ரெஸ்ட் ரூமும் அட்டாச்சாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு, இங்கே வந்து 3 பேர் தங்கறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அண்ட் எங்களுக்கு இங்கே ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ நினச்சோம். ஏன்னா இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி ஓல்டாக இருக்குமா எப்படி இருக்குமோன்னு பயந்து வந்தோம். பட் எல்லாமே நியூவாக நம்மளுக்கு க்ளீனாக இருந்தது. ஹைஜீன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டே பண்ணும் போது. அண்ட் அதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருந்தது எல்லாமே நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பெட்டில் வந்து ஒயர் ஒன்று போகுது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பெட்டில் வந்து ஹீட்டர் இருக்குது. நைட்லாம் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக குளிரும், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், பெட்டை வார்ம் பண்ணி கொடுக்கும். அதனால் நமக்கு அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்ததுனால எங்களுக்கு வந்து சோப்பும் அண்டு ஷாம்பு இதெல்லாம் வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க. ஹேண்டியாக கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு டவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு கெட்டில் ஹீட்டரும் நமக்கு இருக்குது. மற்றபடி ஓகே, நமக்கு எல்லாமே செப்ரேட் காட்டேஜாக இருக்கிறதுனால ஃபுட் மற்றபடி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம செப்ரேட்டாக வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்து லிடர்ஸோட மெயின் இருக்குது இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸில் நமக்கு பேக்கேஜில் இன்க்ளூடாக வராது, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டல் ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா ரிசார்ட், அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லிட்டர் ரிவரை தான் நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். ஹாய் ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 4 ஈவினிங் வந்து இப்போ இங்கே இருக்கோம். நம்ம ரிசார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கோம். லிட்டர் ரிசார்ட் நம்ம ஸ்டே பண்ணிக்க இடம் அங்கே தான். நம்ம அங்கேருந்து ஜஸ்ட் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுவோம்னா சைட் சீயிங் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் தான் வீடியோ எடுப்போம். இங்கே நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஹோட்டல் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே செம்ம வியூ இருக்குது. நாங்கள் தான் ஈவினிங் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம்.
ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நமக்கு 7:30 டின்னர் டைம் சொல்லியிருக்காங்க. பை 8 நம்ம அங்கே போயாச்சுங்க. நமக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹாட்டான கார்ன் சூப் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம பஃபேல பார்க்கலாம். எங்கே போனாலும் இந்த சாலட் இருக்கும், சாலட் இருக்குது அண்ட் பப்பட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாட் ரைஸ் இருக்குது. அந்த லிட்டுக்கு மூடி கூட இல்லை, அந்த தட்டை எங்களுக்கு சுட ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேவி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அந்த கோபி சப்ஜி, அது நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு இந்த தால் மாதிரி வச்சு ஒன்று கொடுத்துருவாங்க. எப்பயுமே நமக்கு ஏதாச்சும் ஒரு இந்த ராஜ்மா இல்லை ஏதாவது ஒரு பல்சஸ் போட்டும் நமக்கு ஒன்று வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் எக் புர்ஜின்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு இல்லை, இது வந்து பன்னீர் புர்ஜி, பன்னீர் கேப்சிகம் போட்டு நமக்கு நல்லா இருந்ததுங்க. இது சப்பாத்தி கூட சாப்பிடும் போது இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் மசிச்சு கேப்சிகமோட ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கனில் ஏதோ நான்வெஜ் எங்களுக்கு வைக்கலையான்னு கேட்டப்புறம் செப்பரேட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து சண்டை போடுவாங்களாம், அதாவது வெஜ்ஜோடு ஏன் சேர்த்து வைக்கிறீங்க கேட்பாங்களாம். ஸோ நாங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவியும் இருக்குது. ஸோ நம்ம தேவையானதெலாம் எடுத்துட்டோம். ரொட்டி மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூடாக எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரிப்பேரிங்னாங்க. ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்றோம். ஃபுட் ஓகேங்க, பட் சிக்கன் ஓகே. மற்றபடி வெஜ்ஜில் நம்ம என்ன வந்து கிரேவி எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. பட் ஓகே, ஸ்ரீநகரில் சாப்பிட்ட ஃபுட்டை விட இங்கே வந்து ஆவரேஜ் தான், அங்கே இன்னும் நல்லா இருந்தது. ஆஃப்டர் டின்னர் பார்த்திங்கன்னா நம்ம காட்டேஜ்க்கு போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். இங்கே வந்து நம்ம கேட்டால் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபயர் கேம்ப் மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அழகாக இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் ஃபேமிலியோடு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பழக்கப்பட்டவங்க நினைக்கிறேன். யாருமே ஒரு குல்லா கூட போடல. பட் ரொம்பவே குளிராக இருந்ததுங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ நம்ம கூட நம்ம ரூமுக்கு போயிடலாம். மக்களே குளிர் தாங்க முடியல, பயங்கர குளிராக இருக்கு, செம குளிர். இப்போ நம்மளோட காட்டேஜுக்கு ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட காட்டேஜ் பார்த்திங்கன்னா இதான் நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி நம்மளுக்கு வந்த வியூ அந்த மவுண்டன் எதுவுமே இல்லை, செம கும்மிருட்டாக தான் இப்போ இருக்குது. அண்ட் குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் நைட் வியூ ஒன்று எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஒரு குவிக் கிளான்ஸ் மாதிரி காட்டிட்டு நம்ம சீக்கிரமாக காட்டேஜ்குள்ளே போயிடலாம் வாங்க.
சீரியஸா போயிட்டான், ரியாக்ஷன் மறந்துட்டான் மூஞ்சில. அவனே கை தட்டிங்க. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது தூங்க போகிறோம். அண்ட் நாளைக்கு வந்து நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், ஷிம்தான் டாப் போகணும். அண்ட் என் பையனும் என் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. அவங்க நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்போன்னு ரொம்ப விளையாட்டாக தாங்க போயிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் அப்பாலாம் செட்டில் ஆகிடுச்சு தூங்க போகிறாங்க. என் ஹஸ்பண்டும் இந்த பையனும் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் தூங்குவாங்க. நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா மட்டும் நாங்கள் இன்னொரு பெட்டில் தூங்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அம்மா சொன்னாங்க என் பெட்டில் ஹீட்டர் போட்டு கொடுத்துருமா, ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வேண்டாம், அது வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும், எனக்கு அதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொன்னதுனால நாங்கள் குளிர் தாங்க மாட்டோன்றதுனால நாங்கள் அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். இப்போ சரி வாங்க நம்ம அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி ஹீட்டர் ஆன் பண்ணோம் அதெல்லாம் நம்ம இப்போ தான் போய் பார்க்கணும். வாங்க போகலாம். ஷிம்தான் டாப் போகணும் நாங்கள் நாளைக்கு. சீக்கிரம் சரி சீக்கிரம் வந்து படுங்க, நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா ரூமில் நம்ம கொடுத்துருக்க ஹீட்டரை இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது டேரெக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்விட்சு கூட இல்லைங்க, டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, லைட் ஸ்விட்ச் தான். ஸோ நான் இதில் பண்ணேன். என் தங்கச்சி எதுக்கே பயந்துட்டா, ஐயோ கரண்ட்டு தான் பாஸ் ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இங்கே உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தெரியுதா, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ என்னன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு. ஸோ இது வந்து பெட்டை நல்லா நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தூங்கும் போது நல்லா வார்மாக இருக்கும், அதுக்காக தான் இது இண்டிகேட்டர் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஹையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆன் ஸ்விட்ச் தான், இது ஆஃபு உங்களுக்கு இதிலே வந்துடும், ஆஃப்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைன்னு காட்டும். ஸோ இப்போ ரெட் லைட் எரியும். இப்போ கரண்ட் இப்போ போயிருக்கு, வந்துடும், உடனே வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மாதிரி 2 வாட்டி போயிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஹைன்னு இருக்குமே தவிர பட் நமக்கு வந்து படுக்கும் போது பெட்டு வார்மாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு வார்மாக. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நைட் ஸ்டே தான் பெஹல்கம். இங்கேருந்து நம்ம நேராக எங்கே போக போகிறோம்னா பயங்கரமான ரியல் ஸ்னோ பிளேஸ்க்கு நாளைக்கு தான் போக போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்மளோட காஷ்மீர் வீலாக்ஸ் எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம கன்னியஸாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.